திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாழ் ஆர்வலர் புங்கநீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாழ் ஆர்வலர் புங்கநீர் பூசல் தரும். குழந்தைகளே, உண்மையான அன்பை மறைத்து வைத்திருக்க முடியாது. உண்மையான அன்பு கொண்டவரின் கண்களில் கண்ணீர் வழியாக அது வெளிப்படும். ஒருவர் உள்ளத்தில் உள்ள அன்பை மறைக்க முடியாது. அது உணர்ச்சிகளால் வெளிப்படும். அன்பு என்பது அடைக்க முடியாத ஒரு உணர்வு. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாழ் ஆர்வலர் புங்கநீர் பூசல் தரும். நன்றி. வாழ்க தமிழ். திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர்கள் எல்லாவற்றையும் தமக்கே சொந்தம் என்று நினைப்பார்கள். ஆனால் அன்புடையவர்கள் தங்கள் உயிரையும் பிறருக்காக தர தயாராக இருப்பார்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடன் உரியர் பிறர்க்கு. நன்றி. வாழ்க தமிழ். திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 73. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. உயிருக்கும் உடலுக்கும் உள்ள உறவு போல மனிதர்களிடையே அன்போடு இணைந்த நட்பு மிக முக்கியமானது. அன்பில்லாத உறவு உயிரில்லாத உடல் போன்றது. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. நன்றி. வாழ்க தமிழ். திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 74. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. அன்பு ஒருவர் உள்ளத்தில் ஆர்வத்தை உருவாக்குகிறது. அந்த ஆர்வம் வளர்ந்து நிலையான நட்பாக மாறுகிறது. உண்மையான நட்பு அன்பில் இருந்து பிறக்கும் உயர்ந்த உறவு. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. நன்றி. வாழ்க தமிழ். திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 75. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புடன் வாழும் வாழ்க்கையே உலகில் உண்மையான இன்பத்தை தரும் உயர்ந்த நிலையாகும். அன்புடன் வாழ்பவர்கள் மட்டுமே
உண்மையான சந்தோஷத்தை அடைவார்கள். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. நன்றி. வாழ்க தமிழ். திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 76. அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார், மரத்திற்கும் அத்தே துணை. அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார், மரத்திற்கும் மருதே துணை. அன்பு என்பது அறத்திற்கு மட்டும் துணை அல்ல, அது தீய செயல்களுக்கும் துணையாகிவிடும் என்பதை உணரமாட்டார்கள். அன்பு என்பது மிக சக்தி வாய்ந்த உணர்வு. அது நல்லதற்கும் கெட்டதற்கும் வழிவகுக்கலாம். அதை புரிந்து அன்பு செலுத்த வேண்டும். அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார், மரத்திற்கும் அத்தே துணை. வாழ்க தமிழ். திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 77. என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். எலும்பு இல்லாத புழுக்களை வெயில் சுட்டெரிப்பது போல அன்பு இல்லாத மனிதர்களை அறம் தண்டிக்கும். வாழ்வின் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அன்பு மிகவும் அவசியமான ஒன்றாகும். என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். நன்றி. வாழ்க தமிழ். திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 78. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கண் வற்றல் மறந்தளிர்த்தற்று. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கண் வற்றல் மறந்தளிர்த்தற்று. அன்பு இல்லாத வாழ்க்கை என்பது கடினமான பாறையில் வாடிப்போகும் மரக்கன்றை போன்றது. அதேபோல் மனதில் அன்பு இல்லாதவர்களுடைய வாழ்க்கை எத்தகைய வசதிகள் இருந்தாலும் செழிக்காது, பயன் தராது. அன்பகத்தில்லாக்கை வன்பார்க்கண் வற்றல் மறந்தளிர்த்தற்று. நன்றி. வாழ்க தமிழ். திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 79. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. ஒருவருடைய மனதிற்குள் அன்பு என்ற உறுப்பு இல்லை என்றால் அவருடைய உடலில் உள்ள மற்ற வெளி உறுப்புகளால் எந்த பயனும் இல்லை. உடல் அழகை விட மனதின் அன்பே ஒருவரை முழுமையான மனிதராக மாற்றும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த குறள். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. நன்றி. வாழ்க தமிழ். திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 80.
அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு உடையவர்களே உண்மையான உயிருள்ள மனிதர்கள். மற்றவர்கள் நடமாடும் உடல்களாக இருக்கலாம், ஆனால் உணர்வு ரீதியாக அவர்கள் இறந்தவர்களுக்கு சமமானவர்களே. அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. நன்றி. வாழ்க தமிழ்.